உண்மையாவே பாஜக தான் அதிமுகவை இயக்குதா தமிழ்நாட்டுல? அப்போ ராகுல் காந்தி எழுதி கொடுக்கறது தான் சிஎம் பேசுறாரு. இப்போ இருக்கிற பெண்கள் கூட அது கூட என்ன சொல்றாங்க, நாங்கள் உழைச்சி கூட நான் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு கரெக்டான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தான் வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் ஒரு இடத்துல கூட அவங்க சமூக நீதியை கடைபிடித்தது கிடையாது. நீங்கள் சேகர் பாபு அவர்கள் நீங்கள் ஒரு இன்டர்வியூ பேசுறது அப்படின்னு தான் பேசிட்டு போறாரு. கரெக்டாக எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி நாங்கள் 1000 ரூபா தரோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட 4.5 வருஷம் 5 வருஷம் ஆக போகுது. 5 வருஷோட கணக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 60,000 வரணும் இல்லையா? போலீஸ்க்கும் பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெரிய அளவிலான திட்டங்கள் எதுவுமே இல்லை. நீங்க எதுனா ஒரு 4 திட்டங்கள் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அத்திக்கிடு அவினாஷி திட்டம் யாருன்னு நினைக்கிறீங்க? அது எத்தனை விவசாயிகளுக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு திட்டமா இருக்கு. மாஃபியாவோட பவர், பொலிட்டிக்கல் பவரோட கனெக்ஷன் இல்லாமல் இது சிறுவர்கள் கையில் போய் சேரவே சேராது. அதே மாதிரி அந்த ரவுடிசம் வர்ஷிப் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த ரவுடிசம் பார்த்து அப்படியே நீங்கள் தான் கடவுள், நீங்கள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரெட் ஒன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சிறப்பு நேர்காணல்ல அதிமுகவின் மகளிர் அணி செயலாளர் காயத்ரி ரகுராம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அரசியலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஆக்சுவலாக அதிமுக 2026 எலெக்ஷனை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இபிஎஸ் அவர்கள் பேசும்போது திமுகவோட கூட்டணி உடஞ்சிருச்சு, அவங்க வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் சாத்தியம் ரொம்ப குறைவு, ஆனா 210 இடங்கள்ல அதிமுக வெற்றி பெறும்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு மேம் சாத்தியமா? கூட்டணி உடஞ்சிருச்சா? திமுகவோட கூட்டணி ரொம்ப மக்கர் பண்ணிக்கிட்டு இருக்கு. திமுகன்ற ஒரு கட்சி அதோட கூட்டணி கட்சிகளை நம்பிதான் இயங்கிட்டு இருக்கு. ஆனா அந்த கூட்டணி கட்சிகளுடைய சலசலப்பு ஏற்படுத்த நம்ம பாக்குறோம். ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு விஷயத்த அவர் கோட் பண்ணி சொல்றாரு. பாஜகவோட கம்பேர் பண்ணி திமுக அரசு இவ்வளவு கடன்கள் வாங்கி இருக்குன்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. இந்த விஷயங்கள்லாம் கம்பேர் பண்ணி அவங்களோட பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா திமுகவும் காங்கிரசும் கூட்டணிகள் உடைஞ்சிரும் அப்படின்ற இடத்துல நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அது என்னவா வேணாலும் இருக்கலாம். 210 தொகுதிகள்ல இபிஎஸ் அவர்கள் அதிமுக ஆட்சியை பிடிக்கும் அப்படின்றதும் சொல்றாங்க. 210 தொகுதிகள் எந்த அளவுக்கு சாத்தியமாகும்? 100%. ஏன்னா இன்னைக்கு இந்த வாட்டி நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் எப்படி திமுகக்கு நம்பி ஓட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது திமுக தொண்டர்கள்லயே பல பேர் இந்த மாதிரி ஒரு வருத்தத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்னடா அது நம்ம ஓட்டு போட்டோம், ஒண்ணுமே மக்களுக்கு ஒண்ணுமே செய்யல அப்படின்ற அந்த அளவுக்கு ஆயாச்சு. ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் மாவட்டத்துலேயும் ஒரு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. தனிப்பட்ட பிரச்சனைகள், ஒவ்வொரு இடத்துலையும் அராஜகங்கள், அதுக்கப்புறம் த்ரெட்டு, எல்லாருக்கும் ஒரு பயமுறுத்தி மக்களை நிம்மதியாக வாழ விடுறது இல்லை. ஒன்று போய் பிரியாணி கடையை உடைக்கிறாங்க, இல்லைன்னா யாரையாவது மிரட்டுறாங்க, இல்லைன்னா தொல்லை, இல்லைன்னா போதைப் பொருள் தொல்லை, போதை மாத்திரையோட தொல்லைகள் இருக்கு, இல்லைன்னா டாஸ்மாக் தொல்லைகள் இருக்கு. இத்தனை விஷயங்கள் தாண்டி ஒண்ணுமே ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்னா கிடையாது. ஏன்னா விலைவாசி எல்லாம் உயர்ந்துச்சு, டாக்ஸஸ் உயர்த்திட்டாங்க. எல்லாத்துக்கும் குப்பைக்கு கூட இப்போ ப்ரைஸ் இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு தான் போயிருக்கு. எலக்ட்ரிசிட்டி பவரா இருக்கட்டும், சாப்பிட்ற பொருள், ரேஷன்ல போய் நீங்க சாப்பாடு பொருள்லாம் நீங்க எடுத்து பாருங்க. ஏன்னா எங்ககிட்ட ஒர்க் பண்றவங்க எல்லாமே சொல்றாங்க இல்லையா, நம்மளுக்கு எப்படி இருக்கு சாப்பாடு, எப்படி இருக்கு, அதோட தரம் ரொம்ப குவாலிட்டி ரொம்ப பேட், வெரி மோசமா இருக்கு, அப்படியே இதானதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நமத்து போன மாதிரி அந்த என்ன ஊசி போயிடுச்சா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பொருட்கள் விற்கப்படுது ரேஷன் கடையில் அப்படின்றது. அது பால் கூட ஒரு குழந்தைக்கு பால் இருக்கணும்னா கூட அந்த விலைகள்லாம் கொஞ்சம் உயர்ந்திருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இந்த மாதிரி கேஸ் விலை கம்மி பண்ணுறேன்னாங்க, அதுவும் பண்ணல. மானியம்ல இப்போ கொடுத்து நம்ம கம்மி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க, அதுவும் பண்ணலை. அப்புறம் பெட்ரோல் டீசல் சென்டரில் குறைக்க முடியல, ஆனால் அது குளோபல் லெவலில் ஒரு பிரச்சனை. டீசல் அண்ட் பெட்ரோல் அப்படின் போது இப்போ குளோபல் லெவல் பிரச்சனை. ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு நிறைய பேர் somehow we are surviving அப்படின்றதா இருக்கு இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களும் காசு கம்மி பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒன்றுமே பண்ணலை. இப்போ 1000 ரூபா பெண்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அது 1000 ரூபா பெண்கள் சில பெண்கள், அதாவது திமுகவில் இருக்கிற சில பேருக்கு தான் போய் சேருது.
ஆமா. அதனால நம்ம மத்தவங்களுக்கு யாருக்கும் பெருசா ஒண்ணும் போய் சேர்றது இல்ல. நிறைய பெண்களுக்கு போய் அது சேராம இருக்கு. இப்போ வந்து புதுசா நாங்க வந்து தொகையை குடுக்குறோம். கரெக்ட்டா எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி நாங்க வந்து ரூ. 1000 தரோம் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட 4 1/2 வருஷம் 5 வருஷம் ஆகப்போகுது. 5 வருஷத்தோட கணக்கு நீங்க பார்த்தீங்கன்னா 60,000 வரணும் இல்லையா? ஓகேங்களா? ஸோ அது இல்லாம போயிடுச்சுல்ல. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு தான் இப்போ குடுத்தவங்களுக்கே வந்து ஒரு ஒரு 2½ இயர்ஸ் தான் குடுத்துருக்காங்க. அதுவும் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ரூ. 1000 வந்து குடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் லேப்டாப் ஏன் குடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கரெக்ட்டா வந்து எல்லாம் படிச்சு முடிச்சு போகும்போது சமயத்துல வந்து நீங்க லேப்டாப் தரேன் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு க்ளூவே இல்லாம, அதாவது நம்ம என்ன செய்றோம், நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு விஷன் இருக்கணும் இல்லையா? ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கணும். அந்த தொலைநோக்கு பார்வையே இல்ல. வெறும் கடன்ல மட்டும் தான் இன்னைக்கு தமிழ்நாடு மூழ்கி இருக்கு. அதனால தான் டாக்ஸஸ் ஹையா இருக்குது. டாக்ஸஸும் குடுக்குறோம். தமிழ்நாடு அப்ப எதுக்குங்க கடன்ல இருக்கணும்? இல்லையா? அது ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? இவ்ளோ டாக்ஸ் குடுக்குறோம். உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸ நீங்க ஏத்திட்டீங்க. எல்லா டாக்ஸும் நீங்க ஏத்தியாச்சு. அதுக்கும் அப்புறமும் நீங்க வந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது, ஏன் கடன் மட்டும் இன்னும் ஜாஸ்தியா இருக்கு? அதுதானே எல்லாருக்குமே கேள்வி. அதுக்கு தானே எல்லாருக்குமே கேள்வி. அந்த ஒரு விஷயம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா, கரூர் விஷயத்துல பார்த்தீங்க நீங்க கிட்டத்தட்ட ஒரு 41 பேர் இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கள்ளக்குறிச்சியில 68 பேர் இறந்து போயிருக்காங்க. நேத்திக்கு வந்து சமீபத்துல வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த ஒரு வடமாநில ஒரு நபரை வந்து போட்டு தாக்கி ஒரு போதைப் பொருள்னால சிறுவர்கள் எல்லாம் வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு 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 தைரியத்துல, அதாவது நம்ம ஜூவினைல் தானே, சிறுவரோட சிறையில வந்து நம்மள அடைச்சாங்கன்னா நம்மளுக்கு பெயில் கிடைச்சிடும், ஒரு கம்மி பனிஷ்மெண்ட் கிடைச்சிடும் ஒரு நம்பிக்கையில வந்து இந்த மாதிரியான ஒரு தைரியத்தை கொடுக்கறது யார் கொடுக்குறாங்க? அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் எடுத்துக்கோங்க. அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு பெண்ணை வந்து அதுக்கு இன்னி வரைக்கும் அது கரெக்டான ஒரு சொல்யூஷனே கிடையாது. அந்த பொண்ணோட பேரும் விலாசமும் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? அந்த அளவுக்கு ஒரு என்ன பண்ணணும், ஒரு பொண்ணோட வாழ்க்கை இது வந்து எப்படி நம்ம வந்து அந்த பொண்ணோட பேரையும் நம்ம வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண முடியும்? அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சியா தான் இருக்கு அப்படின்றத நான் சொல்ல முடியும். இபிஎஸ் அவர்கள் சொல்லும்போது கூட திமுக ஆட்சியில வந்து சிறுமிகள் முதல் பாட்டி வரைக்கும் வந்து எந்த ஒரு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இது நடக்குது. ஒவ்வொரு ரோடும் நீங்க போய் பாருங்க, எந்த ரோடுமே சரியில்லை. நீங்கள் வந்து இந்த சிட்டி விடுங்க, மதுரை எடுத்துக்கோங்க, நீங்கள் எல்லா பகுதியிலையும் நீங்கள் போயிட்டு ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா ரோடெலாம் வந்து ரொம்ப புவர்லி மெயின்டைன்டு அப்படின்னு தான் நான் சொல்வேன். நீங்கள் ஒரு இதில் ஒரு இன்டர்வியூலேயே பார்த்தீங்கன்னா பிடிஆர் அவரே சொல்லியிருப்பாரு, இவ்வளோ நாளாக இவ்வளோ பண்ணலை, நாங்கள் ஒன்றுமே பண்ணலைன்றது அவர் வாயாலே வந்திருக்கு. அப்படின்னு இருக்கும்போது இது வந்து கவுன்சிலர் வந்து எல்லாருமே பொறுப்பு தானே, எல்லாருமே பொறுப்பு. ஸோ அது ஏன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு லா அண்ட் ஆர்டர் கரெக்டாக இல்லைன்னா கூட அது சிஎம் தான் பொறுப்பு. ஒரு கவுன்சிலர் சரியில்லைன்னா கூட சிஎம் தான் பொறுப்பு. இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ சரியில்லைன்னா கூட அதுக்கு சிஎம் தான் பொறுப்பு. அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு வந்து அப்பா சார் வந்து எடுத்துக்கணும்ல. இப்போ இது மட்டும் இல்லாம திமுக அரசு 2026 நாங்களும் பயணிக்கிறோம்ன்றாங்க. இந்த பக்கம் ஒரு புதிய கட்சிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. புதிய கட்சியில இருக்கக்கூடிய நபர்களும் வந்து களத்திலே இல்லாதவங்களை பத்தி நாங்க பேசவே விரும்பல அப்படின்ற இடத்துலயும் வந்து நிக்கிறாங்களே மேம், எப்படி மேம்? அதெல்லாம் வந்து இது காலங்காலமா சீமான் சாரும் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து எல்லா கட்சி தலைவர்களும் சொல்லியிருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தபோது மட்டும்தான் தமிழகத்துக்கு ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்றது நான் சொல்ல முடியும். ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தாலிக்கு தங்கமா இருக்கட்டும், பெண்கள் வந்து ஒரு படிச்சு முடிச்சாச்சுன்னா 25 படிச்சு முடிக்கலன்னா 25,000 ரூபாய் கல்யாணத்துக்கு, படிச்சு முடிச்சாச்சுன்னா 50,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி ஒரு கொண்டு வந்தாங்க. அப்புறம் தொட்டில் திட்டம் கொண்டு வந்தாங்க. பெண்களுக்கு மிக்சி கிரைண்டர் எல்லாமே சுமையை குறைக்கிறதுக்கு அவங்களுக்கு மிக்சி கிரைண்டர் அப்படின்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூட்டி வந்து சப்சிடி ஓட கொடுத்துருந்தாங்க. லேப்டாப் எத்தனையோ லட்சம், கிட்டத்தட்ட 50 லட்சமோ என்னமோ கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து 10 லட்சம் கூட பக்கத்துல கூட வரல அவங்க. ஆனா கோல்டன் பீரியட் வந்து நம்மளுக்கு வந்து அதிமுக தான். ஏன்னா 11 மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்போ வரைக்கும் அந்த அதிமுக மீது ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க, அது ஓகே தான். ஆனா இபிஎஸ் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் பெரிய அளவிலான திட்டங்கள் எதுவுமே இல்லை. நீங்க எதுனா ஒரு 4 திட்டங்கள் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அத்திக்கீடு அவினாஷி திட்டம் யாருன்னு நினைக்கிறீங்க? அது வந்து எத்தனை விவசாயிகளுக்கு வந்து ஒரு பிரயோஜனமான ஒரு திட்டமா இருக்கு. அவங்களோட கனவு திட்டம்
திட்டம் அது. அது வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. எத்தனையோ லட்சம் பேர் அதில் வந்து பயனடைகிறாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல், நீங்கள் காலேஜ் 11 மெடிக்கல் காலேஜ், அதில் 7.5% நீங்கள் நீட்டு வந்து ரகசியத்தை உடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த ரகசியம் எனக்கு தெரியும் சொல்லிட்டு இது வரைக்கும் அல்வா கொடுத்துட்டு இருந்தாங்க. முட்டையும் சரி அல்வாவும் சரி சேர்த்து கொடுத்துட்டு இருந்தாங்க. யாரு? நம்ம துணை முதல்வர். ஓகேங்களா? அதுக்கு ரகசியம் தெரியும், அப்படி தெரியும். உடனே கேட்டால் வந்து அவங்க காலில் போய் விழுந்தாங்க, இவர் எப்படி வந்தாருன்னு தெரியும், அப்படி வந்தார். நீ எப்படி வந்தா அப்படி வந்திருந்தே, அவர் மேலே வந்தாச்சு. ஐயா எடப்பாடியார் மேலே வந்தாச்சு. இன்னைக்கு சிஎம் ஒரு டேர்ம் இருந்திருக்காரு. இன்னைக்கு வந்து அவர் வந்து எதிர்கட்சி தலைவர். அவர் வந்து பெரிய அவர் எத்தனையோ திட்டங்கள் செஞ்சிருக்காரு. நீங்க செய்ய முடியாத 7.5% இடஒதுக்கீடு கொடுத்திருக்காரு. ஓகே. நீட்ன்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் அது அந்த பிரச்சனையை தாண்டி ஒரு விஷயம் வந்து ஒரு மாணவர்களுக்கு வந்து அது ஈஸியா இருக்கணும். அதே மாதிரி லாக்டவுன் பீரியட், லாக்டவுன் டைம்ல வந்து எல்லா மாணவர்களையும் பாஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? அதுதான். அது நீங்க அது எடுத்துக்கோங்க. அது லேப்டாப்பே எடுத்துக்கோங்க. கரெக்டா ப்ரொசீஜரா போயிருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. எத்தனையோ என் கூட ஒர்க் பண்ற சில பேரே சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு எனக்கு கிடைச்சிருக்கு இந்த லேப்டாப்பு, நாங்க வந்து இந்த இடத்துல வந்து அம்மாவோட திட்டத்துல எங்களுக்கு வந்திருக்கு. எத்தனையோ மெடிக்கல் ஷாப்ஸு, அப்புறம் இது கிளினிக்கு, அம்மா உணவகம் வந்து கொரோனா காலகட்டத்தில் ஈவன் நாட் ஒரு ரிச்சாக இருந்தவங்க கூட வந்து போய் அங்கே சாப்பிட்ருக்காங்க. ரிச் அண்ட் மிடில் கிளாஸு இவங்களுக்கு எல்லாமே வந்து பிரயோஜனமாக இருந்துச்சு அம்மா உணவகம். இன்னைக்கு அது பராமரிக்காமல் அப்படியே ஒரு மாதிரி இதாக வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு ஒரு, ஏன்னா அதெல்லாம் வந்து அமெரிக்கன் பொலிட்டிஷியன்ஸே வந்து இங்கே வந்து அம்மாவை வந்து பாராட்டியிருக்காங்க அம்மா உணவகத்தை பற்றி. அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கோல்டன் பீரியட் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போதும் புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போதும் கொடுத்துருந்தாங்க. அது அப்படியே வந்து எந்த விதம் ஐயா எடப்பாடியார் வந்ததுக்கு அப்புறம் எந்த திட்டமும் நிறுத்தல. ஓகே, அது அப்படியே கண்டினியூ பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கும் தாண்டி வந்து இன்னைக்கு அத்திக்கிடு அவினாஷி திட்டம், இன்னைக்கு மெட்ரோ இருக்குன்னா அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து அதுக்கு காரணம் வந்து ஐயா எடப்பாடியார் தான். இதான் பாருங்க, ஒரு தலையெழுத்து அப்படின்றது அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ இந்த மெட்ரோ வந்து முடியும் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். சிஎம் ஆனதுக்கு அப்புறம் 2026. ஆமா. ஸோ கண்டிப்பா இது வந்து ஒரு சாத்தியமான ஒரு விஷயம். 2010 வந்து ஐயா எடப்பாடியார் அவர்கள் வந்த அப்புறம் தான் இது வந்து இவங்க பண்ண இந்த ஃப்ளாஸ், அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம கடன் அடைக்கணும், அதுக்கப்புறம் வந்து இந்த தமிழ்நாட்டோட கடன் அடைக்கணும், அதுக்கப்புறம் எத்தனையோ இடத்துல வந்து சில விஷயங்கள் வந்து இருக்க வேண்டிய விஷயம் வந்து அது நடக்காம இருக்கு. தூய்மை பணியாளர்கள் எடுத்துக்கோங்க, அவங்களோட போராட்டம் விடாம போயிட்டு இருக்கு. நேற்றுக்கு பஸ்ஸுக்கு அடியிலலாம் கூட போய் ஒருத்தவங்க போய் பரிதாபமா இருந்தது பாக்குறதுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் வாக்குறுதிகள்ல இவங்க சரிவரையவே திமுக நிறைவேற்றலன்னு சொல்ல வரீங்களா? 100% ஒண்ணுமே அவங்க வந்து 10% கூட அவங்க நிறைவேற்றலன்றது தான் நான் சொல்லுவேன். நான் எல்லாரும் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர அது சாத்தியமா மக்கள் கிட்ட போய் அது சேர்ந்துருக்கு அப்படின்னா அது கிடையாது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். இப்போ பொங்கலுக்கு ஐயா எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 5000 ரூபாய் எல்லாருக்கும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க வந்து சொன்னதே வந்து அவங்களால காப்பாற்ற முடியல. 2500 ரூபாய் அப்படின்றது தான் நான் சொல்வேன் நான். ஸோ ஏன்னா நம்மளுக்கு தெரியும் எப்படி பொங்கல் பரிசுலாம் எப்படி கொடுத்தாங்க, ஜவு மாதிரி இருந்தது. ஸோ எத்தனையோ பேர் இந்த திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா வெட்டு குத்து பப்ளிக்கா, போலீஸ்க்கும் பாதுகாப்பு இல்லை, அதுக்கப்புறம் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஸ்கூல் போகும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. ஓகேங்களா? நீங்கள் வந்து அந்த மாநிலம் வந்து பிஸ்னஸ் ரீதியாக வந்து நாங்கள் சூப்பராக இருக்கோம், ஆஹா இருக்கோம், ஓஹோ இருக்கோம் அப்படின்னு நீங்கள் வந்து முதலிடத்தில் இருக்குது, 17 இது இருக்குது, அந்த இதே கிடையாது. இதனால எத்தனை பேருக்கு வந்து இங்கே லாபமுங்க? ஓகேங்களா? சாமானிய மக்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் கொண்டு வரேன், அங்கே கொண்டு வரேன், இங்கே கொண்டு வரேன், ஆனால் மொத்தமும் டெண்டர் போட்டு மொத்தமும் வந்து நீங்கள் வந்து உங்களோட கமிஷனுக்கு தான் நீங்கள் வந்து இதையும் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் சம்பாதிக்குது. ஸோ அவங்க மனைவியெல்லாம் வந்து லட்ச கணக்கில் அவங்க ஆடம்பரமாக இருக்கிறாங்க. உங்களுக்கு 1000 ரூபாய் போதுமா? மக்களுக்கு, பெண்களுக்கு உங்களுக்கு 1000 ரூபாய் போதுமா அப்படின்றது தான். இப்போ இருக்கிற பெண்கள் கூட அது கூட என்ன சொல்கிறாங்க, நாங்கள் உழைச்சி கூட நாங்கள் இது பண்ணியிருக்கோம், எங்களுக்கு வந்து ஆனால் கரெக்டான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் தான் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ சமூக நீதின்னு பேசுகிறாங்களே தவிர
ஆனால் ஒரு இடத்துல கூட அவங்க சமூக நீதியை கடைபிடித்தது கிடையாது. நீங்கள் வந்து சேகர் பாபு அவர்கள் நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ பேச வச்சாங்க அப்படின்னு தான் பேசிட்டு போறாரு. அது அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஸோ தெர் இஸ் நோ சமூக நீதி. நீங்கள் வந்து இப்போ பொன்முடி அவர்கள் பார்த்துருக்கீங்க, அவர் என்ன பேசியிருக்காங்க பார்த்துருக்கீங்க. ஸோ பல பேர் வந்து வார்த்தைகள் விடுறது வந்து சகஜமாக இருக்குது. அந்த இடத்துலையுமே அங்கே பெண்களுக்கு அங்கே வந்து அந்த கட்சியில் வந்து பெருசாக ஒன்றும் மரியாதைலாம் ஒன்றும் கிடையாது அங்கே. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து அவங்க பெண்களுக்கான வெல்லும் பெண்கள் அப்படின்னா ஒரு டாஸ்மாக் விஷயத்துல என்னங்க பண்ணாங்க அவங்க? அவங்க தானே கொடி பிடிச்சு நின்னாங்க. டாஸ்மாக் விஷயத்துல என்ன பண்ணாங்க? தாலி அறுத்து நீங்க வந்து இது பண்றீங்கன்னு சொல்லிட்டு சொன்னது யாரு? எத்தனையோ இளம் விதவைகள் இருக்கிறதுன்னு சொன்னது யாரு? இன்னைக்கு ஜாஸ்தியா இருக்குல்ல. இன்னைக்கு நேத்திக்கு வந்து ஒரு பாட்டியை அந்த பேரை வந்து கொண்டுட்டான் பிகாஸ் டாஸ்மாக்கு காசு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து போய்கிட்டு இருக்கு உலகம். ஏன்னா அந்த அளவுக்கு இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் யாருக்கும் வேலை வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? வேலை வாய்ப்பு கிடையாது. எல்லாத்துலேயுமே அவங்க வந்து பண்றோம் சொல்லிட்டு வெறும் பூங்காவை கட்டுறேன், அது கட்டுறேன். ஆனால் பொதுமக்களோட வாழ்க்கை அப்படி இப்படியே தான் இருக்குது. வள்ளுவர் கோட்டத்தை வந்து அழகுபடுத்துறேன்னா நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 லைட்டை வச்சாங்க, அதுக்கு 80 கோடின்னு ஒரு பில்லு கொடுக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்கு இன்னைக்கு. ஸோ இப்போ நான் அவங்க தோக்க போகிறாங்கன்னு ஒரு தைரியம் வந்துருச்சு. தே ஆர் நாட் சீரியஸ்லி. ஏன்னா 17 பேரில் வந்து அந்த மினிஸ்டர்ஸ்க்கு வந்து ரெய்டு இருக்குது. அந்த ரெய்டில் வந்து மாட்டியிருக்காங்க. ஸோ இடி விஷயத்தில் மாட்டியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து என்னென்ன நடக்கும், அவங்க வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி தப்பிக்கலாம், ஆனால் எல்லா வாட்டியும் தப்பிக்க முடியாதுல்ல. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்றது ஒரு பழமொழி. அது 100க்கு 100 ஒரு உண்மையான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு இது வந்து ஃபினிஷிங் செர்மனி அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஓகே, இன்னும் ஒரு 3 மாதங்கள் 110 நாட்கள் தான் இருக்கு, பொறுத்து. ஆனால் இந்த நேரத்தில் வந்து அதிமுகவை பற்றியும் அதிமுக கூட கூட்டணி இருக்கக்கூடிய பாஜக பற்றியும் பல விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருக்காங்க திமுக அரசு. இப்போ கடந்த நாட்களில் கூட சிஎம் அவர்கள் சொல்றாங்க, பாஜக என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை தான் வந்து இபிஎஸ் அவர்கள் அறிக்கையா கொடுக்குறாரு அப்படின்றதையும் சொல்றாங்க. உண்மையாவே பாஜக தான் அதிமுகவை இயக்குதா தமிழ்நாட்டில்? அப்போ வந்து ராகுல் காந்தி எழுதி கொடுக்கறது தான் சிஎம் பேசுறாரோ? அது கூட ஒழுங்கா பேச மாட்டேங்கிறாரு தானே எல்லாருமே கிண்டல் பண்றாங்க. ஸோ ஒரு மெச்சூர் லெவல் பாலிடிக்ஸ் அவங்க பண்றது கிடையாது. அவங்களுக்கு என்னன்னா பர்சனல் அட்டாக் பண்ணணும், ஒருத்தவங்களை வந்து அசிங்கப்படுத்தணும். இந்த லெவலில் தான் அவங்களோட பாலிடிக்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்களோட அரசியல் வந்து ஒரு தரம் தாழ்ந்து ஒருத்தவங்கள தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வந்து விமர்சிச்சோம், இல்லை அவங்க காலில் விழுந்தாங்க, இவங்களுக்கு நான் காலில் விழுந்தா என்ன, காலில் விழாட்டி உனக்கு என்ன, அதுவா அரசியல்? கரெக்டா இல்லையா? நான் எப்படி பெரிய ஆளானன்றது உனக்கு பிரச்சனை கிடையாது. அது அது என்னோட கஷ்டம். அது நான் எல்லாருக்கும் என் கஷ்டத்தை நான் வந்து சொல்லணும் அவசியம் கிடையாது. எப்படி நான் பெரிய ஆளானன்றது மற்றவங்களுக்கு அந்த சீக்கிரட் தேவையே இல்லைன்றது தான் நான் சொல்லுவேன். ஓகேயா? நீங்க எப்படி பெரிய ஆளானீங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ பாலிடிக்ஸ் பேசுங்க, மக்களுக்கு என்ன செய்ய போறோம்னு பேசுங்க, இல்லையா? இதுதான். ஸோ ராகுல் காந்தி அப்படிதாங்க, அவங்க அப்படி சொன்னாங்கன்னா நானும் அப்படிதான் சொல்லுவேன். ராகுல் காந்தி எழுதி கொடுத்துட்டு தான் சிஎம் பேசுறாரு அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஆனா 2026 எலெக்ஷனை தொட்டுட்டோம். அதிமுக அடுத்த ஆட்சிக்கு வந்தா என்னெல்லாம் மக்களுக்கு செய்ய போறீங்க? நிறைய விஷயம். ஐயா எடப்பாடியார் வந்து ஒரு அவருக்கு தொலைநோக்கு பார்வை எப்படி இருக்குன்றது நீங்க பார்த்துட்டீங்க. நான் என்ன செய்வோன்றது நான் சொல்ல முடியாது. மேனிஃபெஸ்டோ அது இது என்ன மேனிஃபெஸ்டோ யார் என்ன எழுதுறாங்களோ அது அவங்க தான் வந்து அவங்களுக்கு தெரியும். பட் எங்களோட எல்லாம் ஆலோசித்து நிறைய விஷயங்கள் அவங்க இது பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஏழை எளிய மக்களுக்கான ஒரு விஷயங்கள் வந்து என்ன வேணுமோ, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி வந்து ஏழை எளிய மக்களுக்கு இது செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்களோ அது கண்டிப்பாக செய்வார் ஐயா எடப்பாடியார் அப்படின்றது தான். ஏன்னா அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எலக்ட்ரிசிட்டிலேருந்து எல்லாமே வந்தது இல்லையா? அந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் நோக்கி தான் நம்ம வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்பவுமே போயிருக்கு. அதுதான் பேரறிஞர் அண்ணாவோட தொலைநோக்கு பார்வையும் சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது புரட்சி தலைவி அம்மா அது ரொம்பவே சாத்தியமாக ஆக்குனாங்க. நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சாங்க. அதுக்கு அதே மாதிரி ஐயா எடப்பாடியார் வந்து அவருக்கு வந்து கொடுக்குற மனசு. ஸோ அந்த கொடுக்குற மனசு இருக்கிறனால தான் அது வந்து ஒருத்தர் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குடும்பத்துக்கான ஒரு கட்சி கிடையாது. இது தொண்டர்களோட கட்சி.
எல்லா தொண்டர்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. எல்லா தொண்டர்களும் அவங்கவுங்களுக்கு ஒரு பவர் இருக்கு. அவங்கவுங்க அந்தந்த வேலைகள் செய்யறதுக்கான ஃப்ரீடம் இருக்கு. இன்னைக்கு வந்து அந்த ரயில்வே இன்சிடென்ட் நீங்க ஆமா மேம். பாத்தீங்கன்னா இப்ப திருத்தணியில ஒரு 3-4 நபர்கள் சேர்ந்து, அதுவும் 17 வயதுக்கு உட்பட்ட நபர்களா சேர்ந்து, ஒரு வட மாநிலத்துல சுராஜ்ன்ற சகோதரரை அடிச்சு, அவரை துன்புறுத்தி, இப்போ அவரு அவங்க ஊருக்கே கூட நாக்பூருக்கு போயிருக்காரு. சோ இது என்ன மாதிரி அளவுக்கு வன்முறையா நடந்துட்டு இருக்கு? ஏன்னா அந்த வன்முறை தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு, போதைப் பொருட்கள் நடமாட்டம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு அது வந்து மா அவர்கள் சொல்றாங்க. சுப்பிரமணியம் தான் சொல்லணும். அது வந்து மா சுப்பிரமணியம் அவருக்கு மட்டும்தான். ஓகே. ஓகேங்களா? ஆனா அஸ்ரா கார்கே உலகத்துல இந்த என்ன பக்கம் வந்து நடக்குதுன்றது பேட்டி எல்லாருக்கும் தெரியும். அஸ்ரா கார்கே இந்த பக்கம் பேட்டி கொடுக்கும்போது வந்து இவ்வளவுக்கான போதைப் பொருட்கள் பிடிச்சிருக்கோம், கையகப்படுத்திருக்கோம்னு சொல்றாரு. ஒரு பவர் இல்லாம, மாஃபியாவோட பவர், பொலிட்டிக்கல் பவரோட கனெக்ஷன் இல்லாம இது வந்து சிறுவர்கள் கையில போய் சேரவே சேராது. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியும் வந்து ஒரு ரவுடிசம் தான் வந்து குளோரிஃபை பண்ணி காமிக்குது. ரவுடிசம், இன்னொருத்தர் அடிச்சா நம்ம ஹீரோ அப்படின்றது காமிக்குது. ஸோ அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தாங்கன்னா அது வேற. அதே மாதிரி அந்த ரவுடிசம் வந்து வர்ஷிப் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த ரவுடிசம் பார்த்து அப்படியே நீங்கள் தான் கடவுள், நீங்கள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம வேலையை செஞ்சோமா, நம்ம வேலை நம்மளுக்கு கடவுள். ஓகே, ஓகேங்களா? அதுதான் நம்மளுக்கு கடவுள். நம்மளுக்கு வந்து சினிமா படம் சும்மா என்டர்டெயின்மெண்ட்டு. அதை பார்த்து நம்ம வந்து அதுவா நம்ம மாறக்கூடாது அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். அதான் படிங்க, தயவு செஞ்சு போய் படிங்க. படித்து நம்ம எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவது, அதுதான் சக்ஸஸ், அதுதான் ஹீரோயிசம். அதுதான் ஹீரோயிசம். நீங்கள் வந்து விஜய் சாரை நீங்கள் வந்து அந்த மாதிரி பார்க்குறீங்க, ஒரு ஹீரோ. அவர் படத்தில் வேணால் அந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து ரியல் லைஃப்பில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருன்னு ஒன்று இருக்குது. ஐயா எடப்பாடியார் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். விஜய் 50 வயசுல தான் அவர் வந்து அரசியலுக்கே வந்திருக்காரு. ஆனா வந்து ஐயா எடப்பாடியார் அவர்கள் எத்தனையோ 27 வயசுலேருந்து 25 வயசுக்கு அப்புறம்லேருந்து இருக்காரு. அவர் எம்எல்ஏ ஆகும்போது 30 வயசு கிட்ட. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, அவரோட சக்சஸ் எப்படின்னு பாருங்க. அந்த மாதிரி சக்சஸை பாருங்களே தவிர, நீங்க எப்படி நம்ம ரவுடியா இருந்து நம்ம வந்து ஹீரோ கிடையாது. நம்ம ரவுடி, நம்ம அந்த கெட்டவன் நல்லவன் எல்லாருக்குமே ஒரு குட்ல, ஒரு ஹியூமன் பீயிங்ல ஒரு குட்டு இருக்கும், ஒரு பேடு இருக்கும். ஆனால் இந்த பசங்க வந்து அது புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்காம அவங்க வந்து தப்பான ஒரு வழியில் போகிறாங்க. ஏன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து சொசைட்டியில் வந்து பொலிட்டிக்கல் ரீசன்ஸும் சொல்லுவேன். அண்ட் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லலாம் வந்து ஏர்போர்ட்டில் இருக்கிற ஸ்க்ரீனிங் மாதிரி கிடையாது. ஓகேங்களா? ஏர்போர்ட்டில் இருக்கிற ஸ்க்ரீனிங் மாதிரி கிடையாது. ஒரு இடத்துல எழுதியிருக்காங்க, நம்ம வந்து அங்கே நம்ம ட்ரெயினில் வந்து மது அருந்தக்கூடாது, அதுக்கப்புறம் வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்கன்னா அது நம்ம ஒபே பண்ணணும். ஹியூமனாக நம்ம ஒபே பண்ணணும்ல. அதுதானே. அப்போ நம்ம வந்து ஒபே பண்ணாதான் நம்ம படித்தவங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? படிக்கலைன்னா தான் நம்ம போய் அங்கே போய் எடுத்து இதில் போகிறோம். ஸோ அப்போ படிக்காமல் அங்கே போய் நம்ம அந்த வெப்பன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அதுக்கு யார் காரணம்? ஏன் நம்ம என்ன டெரரிஸ்டா? நம்ம ஊருக்குள்ளேயே நம்ம டெரரிஸ்டா? கிடையாதுல்ல. நம்ம எப்படி ஒரு வடமாநிலக்காரங்களை நம்ம வந்து வெட்டு குத்தி நம்ம இது பண்ண முடியும்? இதுக்கெல்லாம் போதை தான் காரணம். அந்த போதை யாருக்கு? அந்த வெப்பன் யார் கொடுத்தா? அந்த கத்தியை யார் கொடுத்தா? அப்போ அவங்க யார்? அவங்க அதெல்லாம் நீங்கள் டீப்பாக டிக் பண்ணி கண்டிப்பாக அவங்கள பிடிச்சி இவங்களோட நிற்கக்கூடாது. அதுக்கு மேலே இருக்கிற ஆளுங்க யார்? இவங்களுக்கு தைரியம் கொடுக்குற ஆள் யார்? அவங்கள கண்டுபிடிங்க. அவங்கள கண்டுபிடிச்சி 2 சாத்தி உள்ளே போடுங்கன்ற நான் ஜெயில. கடைசியா ஃபைனலா ஒரு கொஸ்டின். அதிமுகல இருந்து பலரும் அதிருப்தியில இருக்காங்க. அவங்க எந்த நேரத்துல வேணாலும் பல கட்சிகளுக்கு, பிற கட்சிகளுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பலரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அப்படி அதிருப்தியிலலாம் யாரும் இல்லை. எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. எல்லாருமே வந்து தீவிரமா வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. பல விஷயங்கள் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக பேசியிருக்காரு பொதுக்கூட்டத்தில். ஸோ அந்த வகையில் உற்சாகமாக இருக்காங்க மக்கள் எல்லாருமே. ஸோ ஏன்னா அம்மா இல்லாத டைம்லேயே வந்து அவர் வந்து 67 எம்எல்ஏஸ் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதனால் டெஃபினட்டாக ஹீ நோஸ் பாலிட்டிக்ஸ். அண்ட் அவர் வந்து அவருக்கு அப்பா இப்போ என்ன கலைஞர் மாதிரி ஒரு அப்பா இருந்து சொல்லி கொடுக்கல. எனக்கு அப்புறம் இது மகனுக்கு கைட் பண்ணி அவங்கள பாதுகாப்பு ப்ரொடெக்ட் பண்ணி மேலே 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 கொண்டு போகிறதுக்கு இல்லை. அதே மாதிரி உதயநிதிக்கும் அதே மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இவருக்கு அந்த மாதிரி கிடையாது. இவருக்கு வந்து அப்பா வந்து எம்ஜிஆர் தான், அம்மா வந்து ஜெயலலிதா அம்மா தான். ஸோ அப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக வந்து அவர் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து அதை பார்த்து கற்றுட்ருக்காங்க.
ஓகே. என்னோட அப்பா அம்மான்றது கத்துக்கிறதோட லீடர்ஷிப் குவாலிட்டி அங்கேருந்து கற்றுருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவர் வந்து சுயம்பு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சுயம்பா வந்தவர், ஒரு தனி மனிதராக வந்தவர் கண்டிப்பாக இதை சாத்தியமாக்கி காட்டுவார் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஓகே. நிறைய விஷயங்களை பற்றி என் கூட பயணினா அடுத்தடுத்து இதே போல பல நேர்காணலில் உங்க கூட பேசணும்னு நன்றிகள் மேம். நன்றி. தேங்க்யூ மேம்.